தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்ப வரவரா இல்ல கேன்சல் பண்ணட்டுமா? இதோ அவரே வந்துட்டாரு. SSK எங்க போனீங்க? இலக்கியாவே சீக்கிரமா வந்துட்டா. நீங்க ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? நீங்க தான் SSKவா? ஆமா சார். மாணிக்கத்தோட இடத்த நீங்க தானே வாங்குறீங்க? பேமெண்ட் எல்லாம் ரெடியா? வாங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு கையெழுத்து போடுங்க. வாங்க சார். SSK என்னாச்சு? போங்க கையெழுத்து போடுங்க. போங்க போய் கையெழுத்து போடுங்க. இலக்கியா இருங்க. சீக்கிரம் வந்து சைன் பண்ணுங்க சார். இன்னும் ஏகப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு சார். SSK இலக்கியா என்ன நடக்குது? இருங்க. உட்காருங்க. ஃபைலை கொடுங்க. இதோ இருக்கு சார். உங்களுக்கு முன்னாள் காதலியும் ஒரு குழந்தையும் இருக்கிறத நான் தாட்சாணி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நடக்க போற ரெஜிஸ்ட்ரேஷன் நிக்கணும். புரியலையா? நீங்க மாணிக்கத்தோட இடத்தை வாங்க கூடாது. அந்த இடம் என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகணும். நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் கையெழுத்து போட மாட்டேன். SSK என்னால முடியாது. என்ன ஆச்சு? கையெழுத்து போட மாட்டீங்களா? ஏன் போட மாட்டீங்க? மாணிக்கத்தோட இடத்த வாங்குறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? இல்ல சார், எனக்கு சம்மதம் இல்ல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து நான் விலகிக்கிறேன். SSK என்ன இது? பைரவ இரு. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கையெழுத்து போடுங்க. அந்த பில்டிங்கை நீங்க தானே விலை பேசி முடிச்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் இப்ப பேச்ச மாத்தி பேசுறீங்க? சைன் பண்ணுங்க. அப்பதான் இலக்கியாவை ஜெயிக்க முடியும். அந்த இடத்த வாங்குறதுல சம்மதம் இல்லையா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டோக்கன் போட்டீங்க? ஏன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி என் டேபிள் கொண்டு வந்தீங்க? சொல்லுங்க சார், ஏன் விலகுறீங்க? இல்ல அது வந்து வாங்க போற இடத்துல வாஸ்து சரியில்லை சார். வாஸ்து சரியில்லை. வாஸ்து என்ன நான்சென்ஸ். என்ன விளையாடுறீங்களா? நாங்க என்ன வெட்டியா இங்க உட்காந்துருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? வாஸ்து சரியில்லை, வாழை மட்டை சரியில்லைன்னு சொல்லுங்க சார். இப்ப என்ன சொல்ல வரீங்க? மாணிக்கத்தோட இடத்த வாங்க எனக்கு விருப்பம் இல்லை சார். அடுத்த டோக்கன் போட்டிருக்கிற இலக்கியா, அதுல ஆதரவற்றோர் பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்க ஆசைப்படுறாங்க. அந்த இடத்த அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. என்ன இலக்கியா, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது. SSK உங்களுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, நான் தோக்க கூடாது. ப்ளீஸ் சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போடு. என்னால முடியாது. முடியாதா? அடுத்த டோக்கன் இலக்கியா. நாங்க தான் சார். உங்களுக்கு இதுல சம்மதமாமா? உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல சம்மதமா? சம்மதம் தான் சார். எனக்கு டபுள் சந்தோஷங்க. பேமெண்ட் விஷயம் சார் இதா இருக்கு சார். சார் சரியா இருக்கு சார். சரி, அப்ப நீங்க கையெழுத்து போடுங்க இலக்கியா. சரிங்க சார். நாங்க மேடம்.
இங்கே சைன் பண்ணுங்க. எங்க சார்? இங்கே தான் மேடம். எஸ்எஸ்கே நில்லுங்க. என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இடம் இலக்கிய பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிறத கண் குளிர பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு பண்ண கெடுதலுக்கு கொஞ்சமாவது பாவம் தீரும். இலக்கிய சார் நீங்கள் வாங்கி சைன் பண்ணுங்க. சரி. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் லாஸ்ட் பேஜ்லேயும் போடுங்க. கொடுங்க கொடுங்க. சார் இந்தாங்க சார். இந்தாங்க மேடம், இந்த இடம் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். பாய். பாய் பாய். இலக்கியா எனக்கு இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெட்டவன் கைக்கு போகாம என் இடம் நல்லவங்க கைக்கு வந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கே என் இடத்த கொடுத்துட்டேன். நல்லா இருங்கம்மா. தேங்க்யூ சார். நல்லா இருங்க தம்பி. இடம் நம்ம கைக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா போலாம். எஸ்எஸ்கே, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, பதில் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எதுக்காக எடுத்து வேண்டான்னு சொன்னீங்க? எல்லா ஏற்பாடும் முடிஞ்சு ரெஜிஸ்டர் ஆக வேண்டிய கடைசி நேரத்துல எதுக்காக வாபஸ் வாங்குனீங்க? எஸ்எஸ்கே, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? பைரவி, அது வந்து அரை மணி நேரமா வந்துன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இடத்த வேணான்னு சொன்னதுக்கு என்ன காரணம் மட்டும் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணீங்க அத சொல்லுங்க. முதல்ல அந்த இலக்கிய உங்களை எதுக்கு தனியா கூட்டிட்டு போனா? அங்க போய் அவ என்ன சொன்னா? இல்ல, அவ எதுவும் சொல்லல. போய் இலக்கியாவோட வெறுப்பா போன நீங்க வரும்போது மழையில நனைஞ்ச கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு வந்தீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க எஸ்எஸ்கே. அவ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுற மாதிரி உங்களை மிரட்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாளா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது வேற பிரச்சனை பைரவி. இல்ல, அந்த இலக்கியா ஏதோ ஒன்னு சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கா. அதான் நீங்க பயந்துகிட்டு அந்த பில்டிங்கை கிரயம் பண்ணாம ரிவர்ஸ் ஆயிட்டீங்க. என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாத. நான் இலக்கியாவை வேற வழியில பழி வாங்குறேன். இப்ப என்ன விட்டுட்டேன். விடுறதா? என்ன பேசுறீங்க நீங்க? இது இலக்கியாக்கும் எனக்கும் நடக்கிற கௌரவ பிரச்சனை. சவால்ல நான் ஜெயிக்கணும் தானே உங்களை அந்த இடத்தை வாங்க சொன்னேன். அதை இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இப்ப நான் அவகிட்ட தோத்து போய் நிக்கிறேன். தோத்தா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு வீராப்ப வேற சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? நீங்க பண்ண முட்டாள்தனத்தால அந்த இலக்கிய முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க போறேன். அதுக்கு நான் செத்துறலாம் எஸ்எஸ்கே. அந்த இலக்கிய அவ்வளோ தைரியமா நான் தான் அந்த இடத்தை வாங்க போறேன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் அசால்ட்டா இருந்துட்டேன். கடைசியில நீங்க என் காலை வாரி விட்டுட்டீங்கல்ல. உங்களை நம்பி நான் நடு தெருவுக்கு வர போறேன். என்னை ஏமாத்திட்டீங்க எஸ்எஸ்கே. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. அட பாவி, என்னை ஏமாத்திட்டல்ல. அப்பாவி ரேவதி அம்மாவை ஏமாத்தி ஒரு குழந்தைக்கு தாயாக்கி அவங்கள அம்போன்னு விட்டுட்டு பணத்தாசை புடிச்ச பணக்காரி தாட்சானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனார் சொத்துல இப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே.
இத மட்டும் தாட்சாணி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட்டோட அவங்க உங்களை துரத்தி விட்டுருவாங்க. வேணாம் வேணாம் இலக்கியா, சொல்லாத சொல்லாத. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேணாம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு இலக்கியா. வேணாம் வேணாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு இலக்கியா. என்ன ஆச்சு? ஏன் உளறிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. சரி, ஏன் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விட. நான் அப்புறம் வரேன், நான் வரேன். எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே, ஐயோ நில்லுங்க. ச்சே, என்ன ஆச்சு இந்த ஆளுக்குன்னு தெரியலையே. அந்த இலக்கியா இவர்கிட்ட என்ன சொல்லி மிரட்டான்னு தெரியல. ஐயோ, இப்ப நான் என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவேன்? ச்சே. இலக்கியா, நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச அந்த இடம் இப்ப நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட அது எப்படி கிடைச்சதுங்கிற ஆச்சரியம் தான் எனக்கு இன்னும் அடங்கல. ஆமா, அப்படி என்னதான் நடந்தது? எஸ்எஸ்கே ஏன் திடீர்னு அந்த பில்டிங்க வேணான்னு சொன்னா? நாம என்ன பண்ணாலும் அதுல மூக்க நுழைச்சு கெடுக்க பாக்குற எஸ்எஸ்கே இன்னைக்கு அந்த பில்டிங்கையே இலக்கியா நீயே வாங்கிக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போறான். இது கனவா நனவா? அது எப்படி நடக்குது? ஒன்னும் புரியல எனக்கு. இலக்கியா சொல்லு, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ சொல்லி அந்த எஸ்எஸ்கேவை கார்னர் பண்ணிருக்க. அதான் அவன் பயந்து போய் அந்த இடம் வேணான்னு சொல்லிட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிட்டான். அப்படி என்ன அவன்கிட்ட சொன்ன நீ? சொல்லு இலக்கியா. நான் ஒன்னும் சொல்லல கௌதம். கௌதம், எதுக்கு இப்ப காரை நிறுத்துனீங்க? அந்த பில்டிங் எப்படி நம்ம பேருக்கு வந்துச்சுன்னு தெரியாம நான் இங்க இருந்து நகரவும் மாட்டேன், காரையும் எடுக்க மாட்டேன். ஒரு விஷயம், இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நானும் ஜானும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ கொஞ்சம் கூட அந்த கவலையே இல்லாம இருந்த. அடுத்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கெத்தா வேற வந்து இறங்கின. எஸ்எஸ்கேவை நீ மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் முகம்லாம் வேர்த்து போயிருந்தான். இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன? அப்ப நீ அவனை ஏதோ பிளாக்மெயில் பண்ணிருக்க. அது என்னன்னு சொல்லு. அந்த எஸ்எஸ்கேவோட ரகசியம் ஏதோ ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கிட்டு அவனை நீ மிரட்டி இருக்க. அது என்ன ரகசியம்னு என்கிட்ட சொல்லு. அந்த ரகசியமே நீங்க தானே. நான் உங்ககிட்ட எப்படி கௌதம் சொல்லுவேன்? இலக்கியா, இலக்கியா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த எஸ்எஸ்கே பல்டி அடிச்சதுக்கு காரணம் என்ன? அது கௌதம் என்னன்னா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எஸ்எஸ்கே சொல்றேங்க. சொல்லு. அது எஸ்எஸ்கே கவர்மெண்ட் ஏமாத்தி வச்சிருந்த சொத்துக்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கஸ்டடியில இருக்குல்ல? ஆமா. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்கம் டாக்ஸுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி எஸ்எஸ்கேவை மிரட்டினேன். அவரும் பயந்துகிட்டு இடத்த வேண்டான்னு சொல்லிட்டாரு. இலக்கியா, இதான் காரணமா? என்னால நம்ப முடியல. கௌதம், ஏன் நம்ப முடியல? நான் சொல்றது உண்மை. இல்ல, நான் அதுக்கு சொல்லல. நீ ஏதோ எஸ்எஸ்கேவோட ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு அவனை மிரட்டி தான் பணிய வச்சேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பொசுக்குன்னு சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லங்க, அது நமக்கு தான் சிம்பிளான காரணம். ஆனா எஸ்எஸ்கேவுக்கு அந்த டாக்குமெண்ட் பல கோடி சொத்து. அதான் பயந்துகிட்டு அவரை ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, இதை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நானும் கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாட்டேன்ல? நீங்க எத்தனையோ தடவை எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க. பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். சரி, எப்படியோ ரெஜிஸ்ட்ரேஷனை சக்சஸா முடிச்சிட்டோம். அந்த இடம் கிடைக்க நீ தான் காரணம். இல்ல கௌதம், நீங்க தான் காரணம். உங்களை சொல்லிதான் எஸ்எஸ்கேவை நான் மிரட்டினேன். அதனாலதான் நமக்கு அந்த இடம் கிடைச்சது. சரி, வாழ்த்துக்கள் இலக்கியா. நீ ஆசைப்பட்டபடியே அந்த இடத்த வாங்கியாச்சு.
அடுத்து அந்த இடத்துல ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்வோம். ம்? சரி வா போலாம். சாரி கௌதம், நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்ல. ஆனா இத மறைக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு மோசமான அப்பா கிட்ட ஒரு நல்ல புள்ள தோத்துடக்கூடாது. அதே நேரம் அந்த உண்மையை சொன்னா உங்க நிம்மதி போயிடும். அதனாலதான் கௌதம் நான் சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. ஜானு, உங்க 2 பேருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஒரு தகவலும் சொல்லல. என்ன ஆச்சு? நிலம் உங்க கைக்கு வந்துச்சா? இல்ல அந்த பைரவி சொன்ன மாதிரி எஸ்எஸ்கே கைக்கு போயிடுச்சா? என்ன ஆச்சு சொல்லுங்களேன். என்ன ஆச்சு? 2 பேரும் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, பதிலே காணோம். என்ன ஆச்சு? ஜானு ஒன்னும் கவலைப்படாத. நாங்க அந்த இடத்தை வாங்கிட்டோம். நிஜமா தானே? ஆமா அத்தை, மாணிக்கு சாரோட இடத்த என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட் பாருங்க. இங்க இங்க காட்டு. இலக்கியா, ஐயோ அச்சோ. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜானு என்ன சின்ன குழந்தை மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன என்னோட நிலைமை உனக்கு புரியாதுடா. நீங்க 2 பேரும் கிளம்பின உடனே நான் சாமி ரூம்லயே இருந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இப்பதான் வெளியில வந்தேன். நல்ல வேளை நான் வேண்டது வீண் போகல. நீங்க பைரவி கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டீங்க. அவளோட திமிர அடக்கிட்டீங்க. ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க அத்தை? நான் தான் கிளம்பும் போதே சொன்னேனே, கண்டிப்பா இந்த இடம் நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டு தானே போனேன். இல்லக்கா, நீ சொன்னது நடக்கணுமே நானே பதட்டமா இருந்தேன். ஜானுவோட நிலைமையை யோசிச்சு பாரு. ஆமாப்பா, எப்படியோ நீங்க பைரவி கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டீங்க. இனிமே நீங்க அந்த ஆதரவற்ற இல்லத்தை ஜாம் ஜாம்னு ஆரம்பிக்கலாம். இந்த வீட்டு நிர்வாகம், ஆபீஸ் அதிகாரம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எதுவுமே பைரவி கிட்ட போகல. கைய கொடு. பா. ஆமா, இத எஸ்எஸ்கே தானே வாங்குறதா இருந்தாரு. எப்படி உங்க கைக்கு வந்தது? அதுதான் எங்க மேஜிக். நாங்க போட்ட போடல அந்த எஸ்எஸ்கேவே சரண்டர் ஆகி எனக்கு இந்த இடமே வேண்டாம் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டாரு. அவன் பெரிய கிரிமினல் ஆச்சே. அப்படி என்ன மேஜிக் பண்ணி லாக் பண்ண? ஜானு ஜானு, அது நான் சொல்றேன் கேளு. அந்த இடம் எஸ்எஸ்கே பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிற கடைசி நேரத்துல இலக்கியா அவனை கூப்பிட்டு, உன்னோட இல்லீகல் சொத்தோட மொத்த டாக்குமெண்ட்ஸும் என் கையில இருக்கு, நீ இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து வாபஸ் வாங்கலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இன்கம் டாக்ஸ்ல கொடுத்துருவோன்னு மிரட்டி இருக்கா. உடனே அந்த எஸ்எஸ்கே இலக்கிய கால்ல விழாத குறையா கெஞ்சி கூத்தாடி, எனக்கு அந்த இடமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், என்னை இன்கம் டாக்ஸ்ல மாட்டி விட்டுறாதீங்கன்னா அங்க இருந்து தலதறிக்க ஓடிட்டான். மாணிக்கமும் சந்தோஷமா கையெழுத்து போட்டு சொத்த கையில கொடுத்துட்டாரு. அப்பா, என் மருமகளா கொக்கா. ஆமா, அந்த எஸ்எஸ்கேவை லாக் பண்ண எப்படி ஐடியா கிடைச்சது உனக்கு? சாரி அத்தை, கௌதம் கிட்ட மறைச்ச மாதிரி உங்ககிட்டயும் உண்மையை மறைச்சுதான் ஆகணும். நான் ரேவதி அத்தைய பத்தியும் அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்கிறத பத்தியும் சொல்லிதான் எஸ்எஸ்கேவை மிரட்டினேன். அந்த உண்மையை இப்போ சொன்னா நீங்களும் கௌதமும் தாங்க மாட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இலக்கியா, என்ன கேள்விக்கு பதிலே காணோம்? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் கௌதமும் பிளான் பண்ணி எஸ்எஸ்கே வீட்ல இருந்து சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருந்தோம். அந்த விஷயத்த நாங்களே மறந்து போயிட்டோம்.
நேத்து தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சுதான் இந்த ஐடியாவை பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த எஸ்எஸ்கேவும் சரண்டர் ஆயிட்டாரு. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.